இங்கே பாருங்களேங்க, நான் இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போ எனக்கு ஒரே ஞாபகம் வந்ததுங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? 2 பேர் பேரும் ஒரே பேர் வருங்க. என்னடா இது 2 பேருக்கும் ஒரே பேர் வருதா? ஒருத்தருக்கு 2 பேர் தெரியும். ஆனா 2 பேருக்கு எப்படி ஒரு பேரு அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க. பழைய ஏற்பாட்டில ஒருத்தர் இருப்பாரு, புதிய ஏற்பாட்டில ஒருத்தர் இருப்பாரு. பழைய ஏற்பாட்டில இருக்கிறவர் பேரு சவுலு. புதிய ஏற்பாட்டில இருக்கிறவர் பேரும் சவுலு தான். ஆனா, பழைய ஏற்பாட்டில இருக்கிற சவுலு, அவங்க 2 பேர பத்தி நான் சொல்ல வரேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அ ப பழைய ஏற்பாட்டில உள்ள சவுல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கழுதைய தேடி போவாரு. அவங்க வீட்ல கழுதை காணாம போயிடும். அவங்க அப்பா போய் தேடி கண்டுபிடிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அவரு கழுதைய தேடி போவாரு. போகும்போது அங்க தேடி பார்ப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. கிடைக்குங்கும்போது ஒருத்தர் சொல்வாரு, "இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அவர் கரெக்ட்டா சொல்லிருவாரு. வரியா?" அப்படின்னு சவுலு கூட போனவரு சொல்லுவாரு. அப்ப சவுல் சொல்வாரு, "ஐயோ! நான் அவருக்கு குடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே! எல்லா காசும் தீர்ந்துருச்சே!" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் கூட இருக்கிறவர் சொல்லுவாரு, "என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. வா குடுத்துட்டு நம்ம போய் கேட்கலாம்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமுவேலோட தான் தீர்க்கதரிசி. அவங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேணும். உன் பிள்ளைங்க செய்யறது எங்களுக்கு பிடிக்கல." அப்படின்னு சாமுவேல்ட்ட கேட்டிருப்பாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ராஜாவ யார தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எல்லா ஜனத்துக்கும் இருக்கும்போது எங்க ஜனத்துக்கும் வேணும்னு கேட்டிருப்பாங்களா? உடனே அவர் என்ன பண்ணுவாரு, இந்த சவுல பார்த்துட்டு இவர் தான் ராஜான்னு கர்த்தர் சொல்லுவாரா, உடனே சரின்னு ராஜாவாக்கிருவாங்கங்க. அவரும் ராஜாவாயிடுவாரு. ராஜாவும் ஆனா தாவீதுன்னு ஒருத்தர் வருவாரு பாருங்க. அவர பார்த்த உடனே இவருக்கு பொறாம வந்துருங்க. பொறாம வரவும் ராஜபாரத்திலேருந்து தள்ளி விடுறது வந்துரும். கர்த்தருக்கு பிடிக்காது. என்ன வேணாலும் பிடிக்குங்க கர்த்தருக்கு. அந்த பொறாம மட்டும் பிடிக்காது. உடனே தாவீத பார்த்த உடனே சவுலுக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா தாவீது கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, அதுக்கு ஒரு நாளைக்கு நான் அப்புறமா சொல்றேன் அந்த கதைய. அப்படின்னோனே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவரு நல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனா தாவீத பார்த்தோனே பொறாம புடிச்சு போயி, இவரு கெட்டவரா மாறிறாருங்க. அவர கொல்றதுக்கு தெரு தெருவா தேடிக்கினே போறாரு. ஊர் ஊரா ஓடுறாரு. நாடு நாடா ஓடுறாரு. பொறாமை நாவினால போய்க்கிட்டு இருந்தாரு. கடைசியில ஒரு இடத்துல அவரே தோல்வியாகி என்ன பண்ணுவாரு, அந்த ஈட்டிய எடுத்து தான் வயித்துல குத்திக்கிட்டு செத்துருவாருங்க. அப்போ அவர் ஆரம்பிக்கும்போது நல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனா முடிவு என்ன ஆயிடுச்சு? நல்லாவே இல்ல. ஆ அவரே தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதுதாங்க பழைய சவுலோட வா வாழ்க்கை. அ அப்புறம் பாருங்களேன், இன்னொரு புதிய ஏற்பாட்டில உள்ள சவுலோட வாழ்க்கை. அவரு வரும்போதே ஒரு அதிகாரியா வராரு. அவரு பைபிள்ல வேதாகமம் நல்லா தெரிஞ்சவரு. உடனே அவர் என்ன பண்றாரு, இவங்க வந்து ஏசப்பாவ பத்தி அந்த ஏசப்பாவோட சீடர்கள்லாம் சொல்றாங்க. அவர் வரும்போதெல்லாம் ஏசப்பா கிடையாது. அவர் போயிட்டாரு. அவரோட சீடர்கள் வந்து இயேசுப்பாவோட அந்த வாழ்க்கைய பத்தி எடுத்து சொல்றாங்க. நெறைய அபிஷேகம் ஊத்துறாங்க. நெறைய பேர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப இவருக்கு அந்த சவுல் இருக்கார்ல, புதிய ஏற்பாட்டோட சவுலு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் அடக்குமுறை பண்றாரு. கட்டி இழுத்துட்டு போறாரு. நம்ம தேவன் ஒருத்தர் மட்டும் தான். இன்னொருத்தர வந்து ஏசப்பாவ தேவன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் பண்றாரு. ரொம்ப இது பண்றாரு. அப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் கொடுமைப்படுத்துறது, கட்டி இழுத்துட்டு போறது, அந்த மாரிலாம் பண்ணி, எங்கேயாவது இப்படி பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் உங்களுக்கு பயங்கர தண்டனை அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிக்கை விடுறாரு. ஏன்னா, அவருக்கு அந்த வேதத்த பத்தி தெரியும். ஆனா, ஏசப்பாவ அவர் கடவுள்னு ஒத்துக்கலங்க. அதனால அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா, ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கடவுள் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. கர்த்தர் வந்து பேசும்போது, உடனே அவர் சொல்றாரு, "சவுலே, சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?" அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு கேட்கும்போது, "நானே உன் தேவன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனேவும் அவரு அன்னைக்கு மனம் திரும்புறாருங்க. அவருக்கு கண்ணுல ஒரு ஒளி வருது. அப்படியேவும் கண்ணு தெரியாம போயிடுது. அப்புறம் ஒருத்தர் வந்து அத சரி பண்றாரு. இன்னொரு பாஸ்டர் வந்து சரி பண்ணி விடுறாரு. அப்ப அது சரியாயிடுது இல்லையா? அப்ப இவரு பிறக்கும்போது வில்லனா பொறந்திருக்கிறாருங்க. அப்புறம் அவரு வாழ்க்கையில வந்து நல்லவனா மாறி, கடவுள ஏத்துக்கிட்டு, கடவுளுக்காண்டியே நெறையா செய்றாரு. அவரோட பேரு சவுல்ல இருந்து நல்லவரா மாறவும், பவுலுன்னு மாத்திர்றாங்கங்க.
ஆ அதுதான் நான் சொல்ல வரேன். பாருங்களேன், பிறக்கும்போது அந்த சவுல் வந்து சாதாரண ஒரு ஆளா இருந்தாரு. ஆனா குடுக்குறது அந்த அ காணிக்கை குடுக்குறதுக்கு மனசு இருந்தது. ஆனாலும் அவர் ராஜாவா உயர்த்தின உடனேவும், அடுத்தவங்க இன்னொருத்தவங்க வாராங்கன்னோனே போராம வந்து அவரு தற்கொலை பண்ணிக்கிறாரு இல்லையா? ஆனா புதிய சவுல் வந்து என்ன பண்ணாரு, புதிய ஏற்பாட்டுல உள்ளவர் வந்து முதல்ல வந்து வில்லனா வராரு. அடுத்து ஹீரோவா மாறிர்றாரு. இதுதாங்க 2 சவுலுக்குள்ள வாழ்க்கை. இத தாங்க சொல்ல வந்தேன். வேற என்ன சொல்றது? நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு இப்படி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 சவுல் மாரி யார் இருக்காங்க? பழைய சவுல் மாரி இருக்காதீங்கங்க. புதிய சவுல் மாரி மாறுங்க. பிறக்கும்போது வில்லனா இருந்தா கூட அவன் சாவும்போது ஹீரோவா செத்துரலாங்க. அத தான் சொல்ல வந்தேன். எனக்கு பைபிள் படிக்கும்போது நெறைய இந்த மாரிலாம் கற்பனை வரும். உங்களுக்கு எப்படி வந்தது? பாய்.